உருட்டு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம தமிழ்ல நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்க மேட் இன் கொரியா படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு அட்வென்ச்சர் டிராமாவா எடுத்திருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். நம்ம ஹீரோயினுக்கு பாத்தீங்கன்னா அவங்க ஸ்கூல் படிக்கிற காலத்துல இருந்தே கொரியாவுக்கு போகணும்னு மிகப்பெரிய ஆசை இருக்கு. அதுக்காக அவங்க சின்ன வயசுல இருந்தே பிராக்டிஸ் பண்றாங்க. ஏன் நூடுல்ஸை கூட கொரியன் சாப்பிடுற மாதிரி தான் சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் குட்டி குட்டியா பண்ணிக்கிட்டே இருக்காங்க. வளரவும் செஞ்சிடறாங்க. அதுக்கப்புறமும் கொரியா போகணும் அப்படின்றாங்க. வீட்டுல ஒரு விதமான எதிர்ப்பு இருந்துகிட்டே இருக்கு. அதையும் தாண்டி நம்ம ஹீரோயின் கொரியாவுக்கு கிளம்புறாங்க. அவங்க எப்படி போறாங்க, கொரியாவுக்கு போனதுக்கு அப்புறம் அவங்க வாழ்க்கை எப்படிலாம் மாறுது, அங்க அவங்க கத்துக்கிட்ட விஷயங்கள்லாம் என்ன, கடைசியில என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பா நம்ம ஹீரோயினோட பெர்ஃபார்மன்ஸ் சொல்லி அவன ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த படமும் பாத்தீங்கன்னா ஒரு ஹீரோயின் சென்ட்ரிக் படம் தான். அதுக்கேத்த மாதிரியே அவங்க படத்தோட ஆரம்பத்துல இருந்து எண்டு வரைக்கும் சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி படத்துல பல கொரியன் ஆக்டர்ஸ் நடிச்சிருக்காங்க. எல்லாருமே பாக்குறதுக்கும் நல்லா இருக்காங்க. எல்லாருமே ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸும் கொடுத்திருக்காங்க. படத்துல இவங்க வச்சிருக்க ஃபீல் குட் ஃபேக்டர்ஸ்லாம் பல இது நல்லா இருக்கு. நம்ம ஹீரோயின் ஒரு வயசானவங்களை பாத்துக்கிறதா இருக்கட்டும், அந்த வீட்லயே நடக்கிற பிரச்சனையா இருக்கட்டும், இந்த மாதிரி மனுஷனுக்கு ஒவ்வொரு டைம்ல ஒவ்வொரு சிச்சுவேஷன்ல ஒவ்வொன்று நடந்துகிட்டே இருக்கும். அதெல்லாம் நம்ம ஓவர் கம் பண்ணி தான் வந்தாகணும் அப்படின்ற மாதிரி போர்ஷன்லாம் ரொம்ப நீட்டாவே காமிச்சிருக்காங்க. டெக்னிக்கலி படம் சவுண்டாவே இருக்கு. சினிமோகிராஃபிலாம் சூப்பரா பண்ணிருக்காங்க. அது இங்க இருக்க மலைப்பகுதியை காமிச்ச விதமா இருக்கட்டும், அதே மாதிரி கொரியாவை காமிச்ச விதமா இருக்கட்டும், சூப்பர்னு சொல்லலாம். அதே மாதிரி சவுண்ட் எஃபெக்ட்ஸ் பிஜிஎம் சூப்பராகவே பண்ணி கொடுத்திருந்தாங்க. ஸ்கிரீன் பிளேஸ் பார்க்கும்போது கொஞ்சம் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா போற ஸ்கிரீன் பிளே தான். கொஞ்சம் பொறுமையா உட்காந்து பார்க்க வேண்டியதா இருக்கு. ஒரு சில போர்ஷன்ஸ் நமக்கு சூப்பரா எங்கேஜிங்கா ஃபீல் குட்டா இருந்தாலும் ஒரு சில போர்ஷன்ஸ் ஓரளவு லேக் அடிக்குதான். மொத்தத்துல பாத்தீங்கன்னா இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படத்துக்கு நம்மளோட ரேட்டிங் எடுத்தீங்கன்னா 10க்கு 6 மார்க் கொடுக்கலாம். இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.